இது உங்கள் வளம் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நடவு நட்டிருக்கோம் தாளடி. இது வந்து நம்ம புரட்டாசி மாதத்துக்குள்ளே நட்டதுனால இதை சம்பான்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 15 நட்டது. இன்றைக்கி சரியாக 10 நாள் ஆகுது. எந்திரத்தை வச்சு தான் நடவு நட்டோம், பாய்நாற்று விட்டு. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது நல்லா தெரியும். நடவு நட்டது, நாற்று விட்டது எல்லாத்தையுமே வந்து தனித்தனி காணொலியாக போட்டிருப்போம். இப்போ இது நடவு நட்டு 10 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாளில் வந்து களைக்கொல்லியும் ஜிங்க்கும் அடித்தோம். ஜிங்கு வந்து ஏக்கருக்கு 10 கிலோ, களைக்கொல்லி 70 கிராம். களைக்கொல்லியை தண்ணியில் கலந்து மணலில் கலந்து அதையும் ஜிங்கு சல்ஃபேட்டையும் கலந்து அடித்தோம். அதுக்கு பிறகு நேற்று வந்து அடி உரம் போட்டோம். அடி உரம் வந்து என்பிகேங்கிற 20க்கு 20, ஒரு ஏக்கருக்கு அரை மூட்டை, யூரியா அரை மூட்டை, ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒரு மூட்டை கிட்ட உரம் நேற்று போட்டு ஓரளவுக்கு அந்த உரமெல்லாம் அந்த பயிர் எடுத்து உறிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். களைகளும் வேரெல்லாம் அழுகி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. மேலே 1-2 சின்ன சின்னதாக தெரியுது. அந்த களை வளருமா இல்லை வந்து அந்த களைக்கொல்லியோட எஃபெக்டில் போகுமான்னு தெரியலை. ஏன்னா வந்து களைக்கொல்லி அடித்து 1.5 நாள் தான் நமக்கு வயலில் இதாக இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து மழை வந்து இதாகிடுச்சு. மழை வந்து நிறையா வெள்ளம் மாதிரி ஆகி அதில் வந்து வெளியில் வடிஞ்சிடுச்சு. அதனால் களைக்கொல்லி எந்த அளவுக்கு வந்து இது வேலை செய்யுங்கிறது வந்து சரியாக தெரியலை. இப்போ நேற்று அடி உரம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து வேம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் கலவை போடுறோம். வேம்ங்கிறது வந்து சின்ன சின்ன நுண்ணுயிர்கள். அந்த நுண்ணுயிர்கள் வந்து எப்படின்னா, அந்த இது ஏற்கனவே களையெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் வந்து பயிரோட வேரில் போய் இந்த நுண்ணுயிர் போய் உட்காந்துட்டு பக்கத்தில் உள்ள சத்துக்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேரில் சேர்க்கும். அதனால் பயிர் ரொம்ப நல்லாவே வளரும். பயிரில் உள்ள சிறிது சர்க்கரை சத்துக்கள் எல்லாம் அதை எடுத்து சாப்பிடும். இருந்தாலும் பயிருக்கு நுண்ணூட்டம் கொடுக்கறதுனால அது வந்து ரொம்ப நல்லாவே வளரும். இதுதான் அந்த வேம் நுண்ணுயிரோட பயன்பாடு. இப்போ வந்து இந்த வேம் நுண்ணுயிரை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். ஒரு விவசாயி அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 60-70 வருஷம் முன்னாடியா இல்லை 100 வருஷம் முன்னாடியான்னு தெரியல, ஒரு மரம் மட்டும் நல்லா வளருது. அதே வகையான மரம் பக்கத்தில் நட்டது அது சரியாக வளரல. இது வந்து ரொம்ப தாட்டிப்பாக செழிப்பாக வளர்ந்துருந்தது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த மரத்தில் உள்ள வேரை எடுத்துகிட்டு போய் சோதனை செஞ்சாங்க. அதுக்கு என்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சு அதில் வந்து குறிப்பிட்ட நுண்ணுயிர்கள் வந்து நிறையா வளருது. அந்த நுண்ணுயிர்கள் தான் இதுக்கு காரணம்னு. அதுக்கு பிறகு மேற்கொண்டு ஆராய்ச்சியில் வந்து அந்த நுண்ணுயிர்கள்னால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த நுண்ணுயிர்கள் வந்து வேரில் வந்து அடைஞ்சிட்டு வெளியில எல்லாம் போயிட்டு சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வேரில் சேர்க்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து இந்த வேம்ங்கிற இதை வந்து அதிகமாக பெருக்க ஆரம்பித்தாங்க. சோளம் அது போன்ற பயிர்களை பயிரிச்சு அதில் வந்து அதோட வேரில் வந்து இந்த வேம் உயிர்களை வந்து இப்போ இது பண்ணுறாங்க. அதை தான் நம்ம ஒரு பாக்கெட்டு அவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கிலோ பாக்கெட் வந்து 1000 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்து இதுக்கெல்லாம் போடுறோம். இப்போ இந்த உரத்தில் இந்த நெற்பயிரில் போய் அது உட்காந்துக்கிட்டு நல்லா வளர்ச்சி தரும், தூர் நிறையா கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவம் உள்ளவங்க. அந்த அனுபவம் உள்ளவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நுண்ணுயிர் வந்து எப்படின்னா, வெளியில் போயிட்டு வந்து இது வேரில் அடையில் அது எப்படின்னா, ஒரு பறவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பறவைகள் வந்து ஒரு மரத்தில் வந்து பகலெல்லாம் சுற்றி திரிஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து மரத்தில் அடையும். அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தான் அது. அந்த பறவைகள் சும்மா எல்லா மரத்துலையும் உட்காந்துராது. அது உங்களுக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பறவைகள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து அந்த மரத்தில் வந்து நல்லா உயரமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், மற்ற உயிர்கள் வந்து ஈஸியாக தாக்கிடக்கூடாது, எளிமையாக தாக்கிடக்கூடாது. அந்த மாதிரி இடத்துலாம் கட்டும். அதுலேயும் நிறைய பறவைகள் வந்து ரொம்ப எல்லாம் இது பார்க்கும். எப்படின்னா, அந்த மரத்தில் வந்து பழங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இரவு நேரங்களில் தூங்கும்போது அதை எடுத்து சாப்பிடலான்னா அந்த பழங்கள் இருக்க மரத்தில் அதிகமாகவே பறவைகள் அடையும், கூடு கட்டும். வந்து இந்த ஏரிக்கு நடுவில் இருக்க தீவுகள் எல்லாம் வந்து நிறையா பறவைகள் அடையும். அதுக்கு காரணமும் அதுதான். அங்கே கூடு கட்டி அங்கே ஏரியில் இருக்க மீன்களை பிடிச்சி கண்ணுகளுக்கு இரவு நேரங்களில் குஞ்சுகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லி தான். அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு மிக நுண்ணிய அளவில் நடக்கிறது தான் அந்த வேம் நுண்ணுயிர்ங்கிறது. இந்த வேம் நுண்ணுயிருக்கு உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம இங்கே எவ்வளோ அப்போ இது போடுறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அதையும் தகவல் சொல்லலான்னு நினைக்கிறேன். 5 கிலோ வேம் வாங்கி நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு போடுறோம். அதை மணலில் கலந்து, ஏன்னா 5 கிலோ வந்து ரொம்ப சிறிய அளவில் இருக்கும், அதை நிறைவாக எங்கேயும் போட முடியாது, அதனால் கொஞ்சம் மணல் கலந்துக்கிறோம்.
ஒரு 10 மரக்கா 15 மரக்காங்கிற மணல் கலந்துக்கிட்டு அதை வந்து எளிதாக இருக்கும் தூவுறதுக்கு. கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் சேர்ந்து வரும், அதுக்காக தான் அது கலக்கிறது. அதை கலந்து வீசுகிறோம். அந்த வெறும் வேம் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த வேமோட இது பிராண்டு வந்து ரூட்ஸ்மேட் ப்ரோ அப்படிங்கிற பிராண்டு. நம்ம நிறைய இடத்துல இந்த வேம் தேடிக்கிட்டு இருக்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு உரம் வந்து நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே செய்கிறாங்க. அவங்களோட இது நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லி நிறைய பேர் விவசாயிகள் சொன்னாங்க, நெல்லுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு. அதுக்காக அதை வாங்கினோம். அவங்கள வந்து பிளாக் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி அதுவும் 1 கிலோ போட சொன்னாங்க. அதையும் சேர்த்து போடுறோம். மொத்தம் 6 கிலோ ஒரு ஏக்கருக்கு போடுறோம். மணல் கலந்துக்கிட்டு சேர்த்து போடுறோம். அதுதான் இந்த இதோட இது. இப்போ வாங்க நம்ம வந்து வேம் எப்படி கலக்குறாங்க என்னங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இது 2 ஏக்கரு, பள்ளம் 1 ஏக்கரு, 3 ஏக்கருக்கு இங்கே எடுத்துருக்கு. 3 ஏக்கர் 3 பாக்கெட்டு. இதில் 3 இதில் 3. சரி சரி. இல்லை கொஞ்சம் 5 ஏக்கர். 5 ஏக்கர் 5 3 8 5 பாக்கெட்டு. சரியா இருக்கா? எவ்வளோ காசு வாங்கலாம் நம்மளுக்கு 1.5 மரக்காட்டை? கேவரு புட்டு மாதிரி இருக்கு. ஆமாம், இது வந்து பிளாக் பூஸ்டரு, இது வந்து ரூட்மேட் ப்ரோ. என்னமோ போட்டு வச்சுருக்கான் போல இருக்குது இதில். ஓகே. மேக்கப். ஆமாம். இதில் என்னென்ன கலந்துருக்கேன்னா சொல்ல மாட்டேங்கிறான். தெரிஞ்சுட்டு நம்ம கலந்துருவோம். ஆமாம், இது சும்மா அவன் வயல்லே செய்கிறது தான். என்னென்னு இதுலேயே இப்போ நம்ம இந்த மண்ணு போடுறோமே, இதில் ஒரு மருந்தை போட்டு கெமிக்கல் மாதிரி கலந்தோம்னாக்கா இதுவும் முன்னோட்டம் தான். ஆமாம். அவ்வளோதான். நம்ம பேரை மாற்றி அடித்து போட்டால் அது வேலை முடிஞ்சு போகுது. போடு 10. இதில் எத்தனை கிலோ இருக்குது? போடு சொல்கிறேன். அங்கே முன்னு பட்டாது. ஏன் இது 4.5 மரக்கா இருக்கு, இது 6.5 மரக்கா இருக்கு. இது இப்போ நீ 10 போட்டிருக்க, ஒரு மரக்கா போட்டீங்கன்னா 12 மரக்கா ரேட்டு வேணும். 20 மரக்கா கணக்கு வரும். 18 மரக்கா 20 மரக்கா கணக்கு பண்ணியா? ஆமாம், 18 மரக்கா கணக்கு பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ? 10. இதில் எவ்வளவு? இது 10 மரக்கா போட்டு 10 16. இன்னும் 2 மரக்கா போட்டோன்னா 18 வந்துடும். மாவுக்கு 2 மரக்கா. மாவுக்கு 2 மரக்கா. சரிதான். வீசுறதுக்கு வந்துடும்ல, அது வேறு போடுறோம்ல. கருப்பு நல்ல மணல் மாதிரி இருக்குது. அன்றைக்கி எள்ளு விதைக்கிற மாதிரி வரைச்சி இல்லை, அது மாதிரி கணேசா பக்குவமாக விதைச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா ரொம்ப காசு கூட உள்ளது இது. இது வந்து நல்லாவும் வேலை செய்யும். நம்ம பயிர் இப்போ கலகலன்னு வரணும். இப்போது எங்கே ஒரே இடத்துல எதுவும் பண்ணிடாமல் நிறவி எங்கும் திரவிட்டு வந்துருங்க. காஞ்ச மண்ணு போட்டுருக்குல்ல. இது 3 ஏக்கருக்கு 3 பாக்கெட்டு பிளாக் பூஸ்டரு, 3 பாக்கெட் வந்து ரூட்ஸ்மேட் ப்ரோ 3 கலந்துருக்கோம் 1 ஏக்கருக்கு உள்ளது. அது வந்து 6 மரக்கா வந்தது. நமக்கு மரக்கா கணக்கில் போட்டால் தான் அது கொண்டு போய் வயலில் இத்தனை மாவுக்கு இத்தனை மரக்கான்னு சொல்லி போட முடியும். அதனால் வந்து மரக்கா கணக்கு கொண்டு வந்திருக்கோம். 6 மரக்கா 2 சேர்ந்து பிளாக் பூஸ்டரும் இதுவும் பிளாக் பூஸ்டரும் ரூட்மேட்ஸ் ப்ரோவும். அப்புறம் வந்து 9 மாவுக்கு இது 9 மானா 3 ஏக்கரு. அந்த 9 மாவுக்கு ஒரு 12 மரக்கா மணல் கலந்தோம். மொத்தம் 18 மரக்கா வருது. இதை கலக்கும்போது ஒரு மாவுக்கு 2 மரக்கா. அங்கே வீசுகிறவங்களுக்கு வந்து வயலை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, இது 1 மா வயலா 1.5 மா வயலா 2 மா வயலான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி 1 மானா 2 ஒரு மாவுக்கு 2 மரக்கா வீதம் அது அப்படியே வீசிக்கிட்டே வருவாங்க. அதுதான் மற்ற உரங்கள் வீசுகிற மாதிரியே தான் அது. அளவு இது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நிறவி எள்ளு வீசுகிற மாதிரி வீசணும். அவங்களுக்கு தெரியும். எள்ளு வீசுகிற மாதிரியே வீசிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கை எழில் மிகுந்ததாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நடவு வரிசையாக நட்டுருக்காங்க, இயந்திரத்தை வச்சு எப்படி நட்டுருக்காங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்.
கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களோட கருத்தை வந்து தவறாமல் சொல்லிடுங்க. நீங்கள் நெல் விவசாயியாக இருந்தால் நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறீங்க, உங்களோட அனுபவம் என்ன நான் பண்ணுறது சரியாக இருக்கா என்ன இல்லைங்கிற எல்லா கருத்தையும் தவறாமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.